வீட்டைடியின் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் சம்மந்தமான அனைத்து வித ஸ்ட்ராட்டஜி வீடியோஸும் அப்லோட் செய்திருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பியூர் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி, ஓவர்பே ஸ்ட்ராட்டஜி, லெக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜின்ட்டு ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி வீடியோஸும் அப்லோட் செய்திருக்கும். இந்த வீடியோலாம் இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் இருக்க அந்த வீடியோ அனைத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ அனைத்தும் பார்த்துட்டு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணிக்கிட்டு மினிமம் ஒரு 15 டேஸ்லேருந்து ஒரு 30 டேஸ் ஒரு மாதம் கிட்டக்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு பேக் டெஸ்ட் அதை பேப்பர் ட்ரேடிங்கில் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஒரு கன்சிஸ்டண்டான ஒரு ப்ராஃபிட் வர பட்சத்துக்கு நீங்கள் ட்ரேடிங்கில் டேரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் மற்றும் ஓன் அனாலிசிஸ் மற்றும் செபி ரிஜிஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோட ஆலோசனைப்படி நீங்கள் ட்ரேடிங் செய்கிறது பெட்டர். ஓகேங்களா? ஓகே, நம்மளோட டெலகிராம் நேம் பார்த்தீங்கன்னா வீட்ரேடிங் தமிழ். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4000க்கும் மேற்பட்ட வந்து ட்ரேடர்ஸ் வந்து ரொம்பவே பயனடைஞ்சிட்டு வராங்க. என்ன நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ், எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டாக இருக்கட்டும், பியூர் பாயிண்ட் எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு மார்க்கெட் அவர்ஸில் ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரீ தான். ஓகேங்களா? ஓகே, இன்னொரு அட்வான்ஸ் லெவல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லிங்க் அதாவது டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் தந்திருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலிமா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணி தந்துடுறாங்க. ரொம்பவே லோ ப்ரோக்கரேஜ் ஆனால் 15 ரூபா வந்து ஒரு பெர் ட்ரேடுக்கு வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும். பிகினர்ஸ் லெவலில் இருக்கிறவங்களுக்கும் இருக்கட்டும், ஓவர் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஓகே, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் எல்லாமே டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நேற்று சொன்ன லெவல்ஸ் வந்து இன்றைக்கி எப்படி ஒர்க் ஆயிருந்தது, ஸோ நாளைக்கான பேங்க் நிஃப்டி லெவல் எல்லாமே வந்து என்னென்னன்றதை வந்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஓகே, நம்ம நேற்று லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். 22,426ன்றது நம்மளுடைய ரெசிஸ்டன்ட் லெவலாக கொடுத்துருந்தோம். ஸோ அது வந்து இன்றைக்கி எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டிலே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹை. ஓகேங்களா? ஸோ ஓப்பன் ஹை கான்செப்ட் படி 22,448 கிட்ட வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அதுலேருந்து வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 15 மினிட் கேண்டில் வந்து கீழே கிராஸ் பண்ணியிருக்காங்க நம்மளோட ரெசிஸ்டன்ட் லெவலுக்கு கீழே. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சைட்வேஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு கன்சல்டேஷன் தான் நடந்திருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் ஒன்று போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ மார்க்கெட்டு இதுதான் நடந்திருக்கு. இதுதான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 400க்கும் 360க்கும் ஒரு 70-80 பாயிண்ட் தான் வந்து மார்க்கெட் ட்ரேடே ஆகியிருக்கும் ஓவராலாக இன்றைக்கி டே ஃபுல்லாகவே. அதனால் வந்து எந்த அளவுக்கு பெரிய லெவலாக வந்து எந்த அளவும் மூவ் ஆகலை. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து பெரிய ப்ராஃபிட் வந்து நம்ம பண்ணலை. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இன்றைக்குமே வந்து நம்ம வந்து ஒரு 200 வந்து பர் லாட்டுக்கு வந்து நம்ம வந்து லாஸ் தான் புக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ 22,423ன்ற லெவலுக்கு மேலே போனால் தான் நாளைக்கு வந்து கால் சைடு. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 22,336ன்ற சப்போர்ட்டை வந்து எடுத்துகிட்டு மேலே போகுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அதேமாதிரி 22,330க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா 22,300ன்றது இமிடியேட் சப்போர்ட்டாக இருக்கும். அது நேத்தியாக நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? 22,300க்கும் கீழே வந்தால் தான் 22,212ன்றது அடுத்த சப்போர்ட் ஆகும், 22,105ன்றது அடுத்த சப்போர்ட் ஆகும், 22,000ன்றது அடுத்த மேஜர் சப்போர்ட் ஆகும் நம்ம எடுத்துக்கலாம். அதேமாதிரி 22,423க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 22,500ன்றது ஒரு மேஜரான ஒரு கண்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய இடம், ஒய் வந்து கண்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய இடம். அதனால் வந்து 22,500ன்றது ரெசிஸ்டன்ட். ஸோ 22,500க்கு மேலே போகுதுன்னா 22,530ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் இமீடியட்டாக. ஓகேங்களா? அதுக்கு மேலே போகுதுன்னா 22,623ன்றது அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே, இதுக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிஃப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்துருவோம். 22,400 பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து ரெசிஸ்டன்ட் தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதனால் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து 22,400க்கு மேலே போகுதா இல்லையான்றதை நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ணி கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். அதுமாதிரி 22,400க்கு மேலே பார்த்தீங்கன்னா மேஜராக எல்லாமே ரெசிஸ்டன்ட் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ட் அதேமாதிரி 300க்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் வந்து இன்றைக்கி 400க்கு மேலே எல்லாமே ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. 400க்கு கீழே பார்த்தீங்கன்னா 350, 22,350லுமே ரெசிஸ்டன்ட் தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த 300 to 350 நாளைக்கு பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும். மேக்ஸிமம் கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஓகே, நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பிரி இருக்கனால பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கான லெவல் நம்ம நேற்று கொடுத்துருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பாருங்கள். ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்னா ஒரு புட் சென்டிமெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட இன்றைக்கி நிஃப்டி எப்படி கன்சல்டேஷன் பண்ணுச்சோ அதேமாதிரி ஃபஸ்ட்டு 15 மினிட்லேயே மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் தான், சின்னதாக ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் ஒன்று கன்சல்டேஷன் பாக்ஸ் ஒன்று போடுறோம் பாருங்களேன்.
பாருங்க இதுதான் மார்க்கெட்டே இன்றைக்கி ட்ரேட் ஆகிருக்கு பேங்க் நிஃப்டியில். அப்போ நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 47,935க்கு கீழே மார்க்கெட்டு 30க்கு கீழே வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அடுத்த சப்போர்ட்டாக வந்து நம்ம வந்து 47,700 நம்ம சப்போர்ட்டாக வைக்க முடியும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 47,535ன்றது அடுத்த சப்போர்ட்டாக வைக்கலாம். 47,439ன்றது அடுத்த ஒரு சப்போர்ட்டாக வைக்கலாம். ஓகேங்களா. ரெசிஸ்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48,000க்கு மேலே போகும்னா 48,145ன்றது அடுத்த ரெசிஸ்டன். ஸோ 48,256ன்றது அடுத்த ரெசிஸ்டன். ஸோ இதை நம்ம இனிமேல் சேஞ்ச் பண்ணி இந்த இடமா வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ 48,300ன்றதை நம்ம வந்து ரெசிஸ்டண்டாக வந்து நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஓகே, ஏன்னா ஓப்பன் கான்செப்ட் படி ஓப்பன் ஐ கான்செப்ட் படி இந்த இடத்துல 48,300ன்றது நம்ம வந்து அடுத்த ரெசிஸ்டண்டாக வைக்கலாம். அதேமாதிரி 48,482ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட். ஸோ 48,500ன்றது மேஜராக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஓஏ பில்ட் ஆகிற இடம். ஓகேங்களா. ஸோ அதிகமாக வந்து ஒரு ரெசிஸ்டண்டாக எடுத்துக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இப்போ 47,900 இருக்கனால 48,000ன்றது ஒரு மேஜரான கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய இடம். ஸோ ஓஏ ஓகேங்களா. அதில் வந்து அந்த ரெசிஸ்டண்டாக தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சேஞ்ச் இன் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா 48,000ன்றது ரெசிஸ்டண்டாக தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ மேஜராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டண்ட் தான். மார்க்கெட் வந்து ஒரு புட் சென்டிமெண்ட் தான் பேங்க் நிஃப்டி காமிக்குது. ஓகேங்களா. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி. ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்தது ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி இன்றைக்கி எக்ஸ்பிரி என்ன பண்ணாங்க அப்படின்றதே பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டி ரொம்பவே வால்டிலிட்டி. ஓகேங்களா. ஸோ ரொம்பவே சைடு வேஸ் தான் சொல்ல முடியும். இந்த இடத்துல பாருங்களா எப்படி வந்து பேங்க் நிஃப்டியில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இதில் இருக்குது. பெரிய லெவல்லாம் வந்து இன்றைக்கி எக்ஸ்பிரியில் வந்து அவங்க வந்து பெருசாக நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுற மாதிரிலாம் ஒன்றும் அவங்க வந்து நம்மளுக்கு வந்து இன்றைக்கி ட்ரேட் ஆகலை. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி பெரிய லெவலில் வந்து ஒன்று ட்ரேட் ஆகிறதுனால யாருமே வந்து ஃபின் நிஃப்டியாக இருக்கட்டும் எந்த இண்டெக்ஸ்லையுமே வந்து ப்ராஃபிட் மேக்ஸிமம் பண்ணியிருக்க முடியாது. இல்லை, நான் வந்து ஒரு கால் சைடும் ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லை, புட் சைடும் ஒரு ப்ரீமியம் வந்து ஒரு மூவ்மெண்ட்டே இல்லை. ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ நாளைக்கான லெவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 21,409க்கு மேலே போணுச்சு அப்படின்னா 21,477ன்றதை நம்ம அடுத்த ரெசிஸ்டண்டாக வந்து டார்கெட்டாக வைக்கலாம். 21,519ன்றது அடுத்த டார்கெட்டு. 21,600ன்றது அதுக்கு அடுத்த டார்கெட்டாக வைக்கலாம். ஓகேங்களா. அதுமாதிரி 21,300க்கு கீழே வந்துருச்சுன்னா 21,260ன்றது இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது, அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா. 22,200 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஸோ 21,140ன்றது அதுக்கு அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஃபின் நிஃப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்னன்றதை நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா. ஃபின் நிஃப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் 21,300 நிற்கிது. 21,350 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட ரெசிஸ்டன்ஸ் தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 21,400 வந்து ஒரு கிளியரான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஃபின் நிஃப்டியில். ஓகேங்களா. ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா. 21,350 சப்போர்ட் கிரியேட் ஆகிடுது வந்துட்டு ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. அதனால் வந்து நம்ம வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனால் தான் நம்ம பார்த்தாகணும். ஓகேங்களா. சரி, ஓகே. வேறு அடுத்தடுத்த இண்டெக்ஸுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து பிவோட் பாயிண்ட்டாக இருக்கட்டும், மார்க்கெட் ட்ரெண்ட் லைனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம வந்து டெலகிராம் குரூப்பில் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபர்தர் அப்டேட் எல்லாமே வந்து டெலகிராமில் தான் கொடுப்போம். ஸோ அதனால் வந்து நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலான்னா நம்மளுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கிற குரூப்போட லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய ஃபேக் சேனல்லாம் இருக்குது, யாரும் நம்பி ஏமாற வேணாம். அக்கௌண்ட் ஹேண்ட்லிங்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க, அதுக்கெலாம் வந்து நிறைய ஸ்கேமர்ஸ்லாம் இருக்காங்க, யாரும் ஜாயின் பண்ண வேணாம். ஓன் ட்ரேட் பண்ணுங்கள். ஓன் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்டோ லாஸோ உங்களோட போயிடும். அதனால் வந்து நான் பல தடவை சொல்கிறது என்னென்னா ஓன் ட்ரேட் பண்ணி நீங்கள் கற்றுக்குங்க அப்படின்றத தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஸோ ஃபர்தர் அப்டேட் நம்மளோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே டெலகிராம் குரூப்பில் இருக்குது. ஸோ தேங்க்யூ நம்பா.